சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் இந்த ஓய்வு நாளிலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி வர தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் அவரை துதிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்க வந்திருக்கிற, ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்திற்கு வருகிற அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கர்த்தரை ருசித்து பார்த்து இந்த ஆலயத்திற்காக வருகிறீர்கள். இந்த ஆலயத்தில் வந்து தேவனை என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிறீர்கள், இந்த ஊழியங்களுக்காக கொடுக்கிறீர்கள். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவாதி தேவன், அவர் விரும்புகிற உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். வருகிற வாரங்களிலே கர்த்தர் நம்மை அற்புதமாக, அதிசயமாக, வல்லமையாக, கிருபையாக, இரக்கமாக நடத்த போகிறார். எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. எப்பொழுதுமே மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே. ஆகையினால் நீதியாம் தேவனே, ராஜாதி ராஜாவே, நான் உம்மை நோக்கி காத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தினந்தோறும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறேன், இரக்கத்துக்கு காத்திருக்கிறேன். ரொம்ப 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 அழகா கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். இந்த காலை பொழுதிலும் கூட, இந்த ஓய்வு நாளிலும் கூட அப்படியே அந்த நல்ல மகத்துவமுள்ள தேவனை நோக்கி, யோசனையில் பெரியவரை நோக்கி, செயல்களில் வல்லமை உள்ளவரை நோக்கி, காலங்களையும் முக்காலங்களையும் அறிந்திருக்கிற தேவனை நோக்கி, 330 தேவர்களும் தொழுதுகின்ற, வான மண்டலங்களும் பொல்லாத சேனைகளும் தூதர்களும் தொழுதுகின்ற, துதிக்கின்ற ஆண்டவரே நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாம் அப்படி இருக்கின்ற இடங்களில எங்களோடு இணைந்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நல்ல பிரைஸ் பண்ணும்போது, நல்லா தோத்தரிக்கும் போது தான் அவருடைய மகிமை நம்முடைய ஆலயத்தில் பார்க்க முடியும். தெரியும் உங்களுக்கெல்லாம், மோசஸ் மாரியப்பன் ஒரு குறிப்பிட்ட காலம் ஊழியத்தில் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவதுதான் எனக்கு பெரிய பணியாக நான் எடுத்துக்கொண்டேன். அந்த ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகி இந்தியா முழுவதும் ரட்சிப்பின் ஒரு அழகான ஊழியத்தை கொடுத்திருக்கிற தேவன் இந்த ஓய்வு நாளில் என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, துதிக்கிற பிள்ளைங்க, எங்கிருந்து பார்த்தாலும், எங்கிருந்து என்னோடு இணைந்து கொண்டாலும், இந்த சேர்ச்சுக்குள்ள வந்தாலும், வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒரு மனரமியமான ஒரு சூழ்நிலைகளை அவருடைய நித்தம் நடத்துகிற கிருபையை ருசித்தவர்களாக கடந்து போக போறீங்க. எவ்வளவு ஆயத்தமா கர்த்தரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறீங்களோ, அவர் உங்களை பார்க்கறதுக்கு, உங்களுக்கு பிரசன்னம் அளிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளால அப்படியே அவரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் கூட இந்த கால வேளையிலே உம்முடைய திருப்பிடத்தில், திருச்சமூகத்தில் வந்து நிற்க வைத்திருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது, உங்களால் எல்லாமே முடியும். இந்த நாள் ஆராதனையில் நீங்க வந்து நடத்த போறீங்களே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறீங்களே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, அநேக இடங்களிலிருந்து ஜாய் டிவி, மகிமை டிவி, தமிழன் டிவி, ஆண்டவரே இன்னும் பல டெலிவிஷன் ஊழியமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறீங்களே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே,
இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னதற்கு எத்தனையோ அடையாளங்கள் உண்டப்பா. அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ கிருபை எங்கள் மேல் வைத்திருக்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய நித்திய கிருபை இறங்கி இருக்கிறதே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறபடி தாவீதுக்கு அருளின நல்ல கிருபை எங்கள் ஆலயத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறதே, அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிதா என்கிற அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவராக இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் மேகாவுமாக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேதைகளை ஆண்டவரே தெரிந்து கொள்ளுகிற தேவனாக, ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலகீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே இந்த ஆராதனையை நடத்தும்படி எனக்கு தந்திருக்கிற கிருபைகள் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னோடு நிற்கிற பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குட்டி பரலோகத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதற்கு நல்ல பாடல்களை தரப்போகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறித்து கொடுத்த சங்கீதத்தை குறித்தபடி தியானிக்க என்னோடு பேச போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு என்னோடு சப்போர்ட் பண்ணுகிற அன்பு மகளை, பிள்ளைகளை, சபை மக்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுத்து உம்மை இடத்துல ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, கல்வாரி அன்பே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காயப்பட்ட கரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கருத்தாய் விசாரிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாய் இருக்கும் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்தர் இங்கே கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகளை உடைய தேவனாக நீர் இருக்கிறதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உமக்கு கீழ்ப்படுத்துகிறபடினாலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கட்டுப்படுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீ தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த இடத்துல நீர் வாசம் செய்ய போகிறீரப்பா. இப்பொழுதும் நீர் வரப்போகிறீரப்பா. எங்கள் பாடல் வேலைகளிலே மகிமைப்படுகிற போகிறீங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைங்களை வெறுமையா அனுப்பாதபடிக்கு ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கை மின்சாரங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஏற்ற கிருபை, ஏற்ற உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக, இந்த நல்ல மணி நேரத்துக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த கிருபை எவ்வளவு இரக்கம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா, ஓசனா, ஓசனா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த காலை ஆராதனையில் கூட உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஊழியத்தை தொடர்ந்து நடத்தவும், தொடர்ந்து உம்மை ஆராதிக்கவும் நீர் தந்த இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் கூட இப்பொழுதும் நீங்க வந்து பாடுகிற பாடல்களில் என்னோடு கூட இருங்கப்பா. தியானிக்கிற சங்கீத பகுதியில் என்னோடு கூட வாங்கப்பா. சொல்லப்படுகிற அறிவிப்புகளையும் ஆராதனை நேரங்களையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. காணிக்கை வேளை பகுதியை கூட நீங்க அங்கீகரிங்கப்பா. ஆண்டவரே, பேசுகிற என்னை மறைத்து திட்டமும் தெளிவுமான வார்த்தை, இந்த உலகத்திற்கு நீ வந்ததின் நோக்கமான வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டதை போல என்னில் வெளிப்பட
தகுதி இல்லாத என்னை கூட நீ தகுதிப்படுத்தும். வந்திருக்கிற பிள்ளைங்க யாரும் நான் பார்க்க முடியாது, யாருடைய மனக்குறையும் நான் முழுமையா தீர்க்க முடியாது. என்னில் வாசம் செய்கிற தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆண்டவரே நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த ஆராதனை தொலைக்காட்சியிலே பார்க்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் வார்த்தைகளும் ஆராதனைகளும் நிறைவை காண தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க, நீங்க என்ன வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த காலை பொழுதுல நாம சில பாடல்களை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்ற ஆண்டவர் நம் மத்தியில வாசம் செய்யட்டும். ஒரு அழகான பழைய பாட்டோட தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே இந்த உலகத்தில் எங்களுக்கு பலியாய் கொடுத்திருக்கிறீர்கள். ஏன்னா காலை வேளையில எத்தனையோ பாட்டு இருந்தாலும் சல்வேஷன் ஆஃப் இந்தியானாலே பழைய பாட்டு வரும். அல்லேலூயா. பாடுமா? ஆமென், அல்லேலூயா. உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே பலியாயின மண்ணுகிற இரட்சகனை, உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே பலியாயின மண்ணுகிற இரட்சகனை, அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ, அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ, அதிசய மனுவேலா ஆசை என் இயேசு சாமி, உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே நான், தன்னையே பலியாயின மண்ணுகிற இரட்சகனை, உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே பலியாயின மண்ணுகிற இரட்சகனை. அஞ்சி அஞ்சி தூர நின்று சஞ்சலங்களை நான் சொல்லி, அலைக்கடல் துரும்பு போல வளைவு கொண்டேன் ஐயோ, அஞ்சி அஞ்சி தூர நின்று சஞ்சலங்களை நான் சொல்லி, அலைக்கடல் துரும்பு போல வளைவு கொண்டேன் ஐயோ, கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சக முகம் பாராய், கிட்டி என்னிடம் சேர கிருபை வை இயேசு சாமி, உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுகிற இரட்சகனை, உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுகிற இரட்சகனை. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏது மற்ற பாவி, எவ்வளவு புத்தி கட்டும் அவ்வளவு கதி தோஷி, எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏது மற்ற பாவி, எவ்வளவு புத்தி கட்டும் அவ்வளவு கதி தோஷி, பித்தனை போல் பிதட்டியே புலம்புமே ஏழை நானும், பித்தனை போல் பிதட்டியே புலம்புவேன் ஏழை நானும், பேதையை கடை தேற்றும் மடியும் முன் இயேசு சாமி, உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுகிற இரட்சகனை, உம்மை அன்றி வேறே கதி
ஒருவர் இல்லையே சாமி தன்னையே பலியாய் இந்த மண்ணுகிற இரட்சகனை அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ அதிசய மனுவேலா செய்ய இயேசு சாமி உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி தன்னையே பலியாய் இந்த மண்ணுகிற இரட்சகனை மண்ணுகிற இரட்சகனை மண்ணுகிற இரட்சகனை. அல்லேலூயா. இந்த உலகத்துல கணவனுக்கு பேர் பெண்கள் என்ன சொல்லுவாங்க? பதி அப்படிம்பாங்க. அப்படிதானங்க? பதி. ஆனா இந்த உலகத்துல கதி என்பது யாரை சொல்லுவாங்க? அவரைத்தான், கணவனைத்தான் சில நேரம் பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் என்ன சொல்லணும் தெரியுமா? உம்மை அன்றி வேறே கதி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி உங்க ஸ்ட்ரென்த்து, உங்க எஜுகேஷன், உங்க பேங்க் பேலன்ஸு எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரு உதவாம போனாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன் இந்த பாட்டில் நிறைய பொருள் இருக்கு. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன். நம்ம யாராவது எந்த காரியத்திலையாவது வஞ்சனையா நடக்கல அப்படின்னு தைரியமா சொல்லிட முடியுமா? முடியாது. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது, தன்னில் தானே பாவம் இல்லை என்று சொல்லிக்கொள்வோம், ஆனால் நம்மை நாமே எப்படி இருப்பீங்க? வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார். ஆனா சொல்றான் இவர், கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய் கிட்டி என்னிடம் சேர கிருபை வை இயேசு சாமி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த கிருபை மட்டும் நமக்கு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. நான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் ரொம்ப அழகா என்ன இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. அவர் இந்த உலகத்தில் என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். அப்படிதான் இன்னைக்கு வரிசையா அப்படிப்பட்ட பாடல்களை தான் நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. பாடுமா? நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பாடுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கையை தட்டு. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சொல்லுமா, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க,
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தான். பாடுப்பா. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. ஏசோ நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தகப்பனும் தாயும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாமி நீங்க தான். ஆமே, தகப்பனும் தாயும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க. அதனால ஆமே, நாங்க சோர்ந்து போவதில்லை. இன்னொரு முறை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுப்பா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க. ஆமா தங்கச்சி, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ஆமா தம்பி, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில ஆமே, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. டாடி, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அல்லேலூயா. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. ஓஹோ, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க. ஆமென். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமாப்பா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. வாயை திறந்து அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த உலகத்துல தாயும் தகப்பனும் அவர்தான், தாங்கும் சுமை தாங்கி அவர்தான். அதனால தானே பாடுறோம், பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. அதுக்கடுத்த வரி சொல்லுங்க. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. அல்லேலூயா. சில நேரத்துல தாய் கூட மறக்க கூடுமா, சூழ்நிலைகள் மாறும்போது. சில விஷயங்கள் எல்லாம் நான் நேரடியாக அனுபவித்திருக்கிறேன். ஒரு சகோதரர் என்னிடத்துல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு இருந்தார். அவருடைய மனைவி அவருமாய் சேர்ந்து வந்தார்கள். சரி, நான் நினைத்தேன் நல்ல முறையிலே திருமணம் முடித்து நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, அந்த அம்மா 2 பிள்ளைகளை விட்டு விட்டு இவரோடு வந்திருக்கிறார்கள் என்று. டிரைவரா இருந்தார் என்கிட்ட. 2 பிள்ளைகளை விட்டு விட்டு வந்திருந்தாங்க. இவர் 3 பிள்ளைகளை விட்டு விட்டு அந்த அம்மாவோட சேர்ந்துட்டார். உண்மையாகவே நடந்த சம்பவம். உங்களுக்கு சிலருக்கு பேர் சொன்னா தெரியும், பேர் தேவையில்லை, ஏன்னா லைவ்ல போயிட்டு இருக்கு.
யாரையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது. ஆனா இந்த உலகத்துல அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆனா தாயும் தகப்பனும் தாங்கும் சுமை தாங்கியா இருக்கிற ஒரே ஒருவர்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அதனாலதான் பழைய காலத்துல கூட ஒரு பாட்டு பாடுறாங்க, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நியாயலோகனக்கன்பான ஞானமன வாழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆன ஜீவ அப்பமும் பெரிய மத்திஸ்தரும் கூட்டாளியும் தோழனும் எல்லாமே யாருதான்? நமக்கு இயேசுதான். அதனால இன்னொரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, சபையா என் பக்கம் நீரிரும் ஓ இயேசுவே, நான் உம்மை பிரிந்து உம்மை நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சில பாட்டு சில பேர் பாடுவீங்க, என் கூடவே இரும்னு சொல்லி. நமக்கு கூடவே அவர் இருக்கனால இப்போ கூடவே இருந்தாலும் என் பக்கத்தில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பக்கத்தில் இருக்க சொல்லி கூப்பிடுவோமா? நம்ம பார்த்து கூப்பிடுறதானே, நம்ம அப்பா தானே. நம்ம உலகத்தில் என்ன சொல்கிறோம்? எங்கள் அப்பா. நான் அதனால் எப்படி கூப்பிடுவேன்? உரிமையில் கூப்பிடுவேன். சில பிள்ளைங்க பேரண்ட்டோடைய பேர் சொல்லி கூப்பிடும். என்ன பாப்பா இப்படி கூப்பிடுற அப்படின்னா, எங்கள் டாடி நான் கூப்பிடுறேன் அப்படிம்பாங்க. உடனே அவங்க ஒரு திருப்திக்கு என்ன சொல்லுவா, ஐயோ முடியா பேர் சொல்கிறதுக்கு தானே பிள்ளை. ஆனால் பேர் சொல்லலாமா? தகப்பன் தாயுடைய பேர் சொல்லி கூப்பிடலாமா? அதுக்கு வேதத்தில் அதிகாரம் இருக்கிறதா? இருக்கா? இல்லை. வேதம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்து. அல்லேலூயா. கனம் வேணா படுத்துவான், கனப்படுத்த மாட்டான். இந்த காக்கும் காக்கும் வித்தியாசம் இருக்கு. கா என்பது வடமொழி சொல்லு, கா என்பது தமிழ் சொல்லு. நீங்களும் நானும் தமிழர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை சொன்னோம்னா வேற பக்கம் போயிடும் வண்டி. பாட்டை பாடிடுவான். சரியா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுவோமா? பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானிரே, உயிருள்ள வாழ்க்கையில் ஜீவனான். பாடுமா? இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானிரே, உயிருள்ள வாழ்க்கையில் ஜீவனானிரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இன்னொரு முறை, என் பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே, கடன்பட்ட நேரத்தில் என் தகப்பனானி. ஆமென். கண்ணீர் சிந்தும் நேரத்தில்
தாயுமானிரே. கடன் பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே. ஹல்லேலூயா 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நர்மர என் பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே. வசனம் படிக்கும் நேரத்தில் நண்பராணி. ஓஹோ வியாதி நேரத்தில் வைத்தியரானிரே. வசனம் படிக்கும் நேரத்தில் என் நண்பரானிரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இல்லாம நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. அதனால தானே ஒரு பாட்டு கூட நம்ம வொர்ஷிப்ல பாடுறோம் சில நேரத்துல. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். இன்னொரு வரி என்னது? மரித்தாலும் உம்மோடுதான். இந்த நிச்சயம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ, நான் சொல்றேன், மரிக்கிறதற்கு உங்களை அழைக்கல, வாழ்வதற்கு ஆசீர்வதிப்பதற்கு அவர் தன்னை அளித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, என் குடும்பத்துக்கு ஏற்ற வரி இதுல இருக்கு. கண்ணீர் சிந்துற நேரத்துல என் இயேசுதான், கண்ணீர் சிந்துகிற நேரத்துல இயேசுதான் எனக்கு தாயாக இருந்திருக்கிறார். நான் கடன்பட்ட நேரங்களிலே, எனக்கு தகப்பனே விவரம் தெரியாத நாட்களிலே, இறந்த நாளிலே இயேசுதான் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். எப்பொழுதும் ஒரே தெய்வன், ஒரே மனமுள்ளவர், ஒரே மாதிரி நம்மை பிரித்தெடுத்த நாள் முதல் மரணம் வரைக்கும் நீங்க நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இந்த காலை வேளையில சொல்லி துதிச்சு ஆலயத்திலிருந்து சந்தோஷமா போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாட இந்த ஆலயத்தில் நிற்க கொடுத்த கிருபை இரக்கம் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை பாட வைக்கிறீர், ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க வைக்கிறீர். அந்த துதிகளில் நீர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீர். இன்னும் கூட தொடர்ந்து துதிக்க மீதியான பகுதி ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்படுத்து உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் குறித்து கொடுத்திருக்கின்ற சங்கீதம் 67வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஒரு குட்டி சங்கீதம் தான், பாப்பாவுக்கு பார்த்த உடனே சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அவங்கள பொறுத்தளவுக்கு எவ்வளோ பெரிய சங்கீதமாக இருந்தாலும் வாசிச்சிருவாங்க. இருந்தாலும் ஒரு அழகான சங்கீதம் 67வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 7 வசனங்கள் அடங்கியிருக்கின்ற சங்கீதம். சங்கீதம் 67ஆம் சங்கீதம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்க பண்ணும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இரங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 6வது வசனத்தை வாசிங்கம்மா. பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். இது ஒரு உண்மையான வார்த்தை. சில நேரங்களில் சில மனிதர்கள், நான் இதை செஞ்சேன், நீ இதை செஞ்சேன், நான் இதை விளைய வச்சுட்டேன், நான் இதை உண்டாக்கிட்டேன்னு. ஆனால் இந்த உலகத்தில் பூமி தருகிற பலனுக்கு மேலே மனிதன் உண்டாக்கின ஆசீர்வாதம் எதுவுமே ஆசீர்வாதமாக இருந்தது இல்லை. இப்போ எத்தனையோ கணிப்புகள் போட்டாலும் அவருக்கு தெரியும் எப்போ மழை பெய்யணுமோ, எப்போ காற்றடிக்கணுமோ, எப்போ வெயில் அடிக்கணுமோ, அப்போ தான் நமக்கு என்ன செய்யுது, அது அடிக்குது. அல்லேலூயா. இப்போ கூட பூமி தான் பலனை கொடுக்கும். அது எப்படி இருக்கும்? கர்த்தரால தான். வாசிச்சிருப்பா அந்த வசனத்தை கூட. பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே, தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார். நீங்களும் கேட்கணும். இப்படி தாவீது கேட்டான், பூமியில பலனை தரும், ஆனா அந்த பலனை தேவனாகிய எங்கள் தேவனே அதை நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது மனித முயற்சியினால், மனித சக்தியினால், மனித வனபலத்தினால் ஒன்றையும் ஆசீர்வதித்து விட முடியாது. அப்படியே அது ஆசீர்வதித்து போனாலும் அது ஒரு காணல் நீரை போல கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன செஞ்சிடும்? கடந்து போய்விடும். ஆனா தேவன் ஆசீர்வதித்தால், எங்கள் தேவன் மெய்யான தேவன் என்று கூப்பிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஆசீர்வாதத்தை எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாசிமா. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை, எப்படி ஒரு நம்பிக்கை பாத்தீங்களா? பூமி தான் தேவனாலே பலனை கொடுக்குது, அதை எங்கள் தேவனால தான் ஆசீர்வதிக்க முடியும். எங்கள் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். நாமளும் அவருக்கு பயந்திருந்தா அவர் உண்டாக்கின பூமியின் பலன்களை யாரும் ருசிக்காம இருந்ததில்லை. ஆகையினால கேட்பமா, நான் உமக்கு பயந்திருக்கிறேன். உம்மால் உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களும், இந்த பூமியில உண்டாகிற எல்லா பலன்களும் இந்த ஆண்டில, இந்த மாதத்துல, இந்த நாட்களில எனக்கு கிடைப்பதாக. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஏன்னா அவர் ஒருவர் தான் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் ஒருவர் தான் ஆசீர்வதிக்கிற பாத்திரம். அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் மெய்யானது. அதனால் மட்டும்தான் எல்லைகள் விரிவாகும். ஆகையால் அவருக்கு பயப்படுவோம். அவர் தருகிற ஆசீர்வாதத்தை தாவீது திட்டமும் தெளிவுமாய் பூமியில தேவன் பூமியை உண்டாக்கினார். அந்த பூமியிலிருந்து வருகிற பலனை தேவன் தான் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நம்பி அவர் ஆசீர்வாதத்துக்காய் காத்திருந்தார். நீங்களும் அவருக்கு பயப்படுவோம், அவரை நோக்கி காத்திருப்போம். அவர் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இப்பொழுதும் கூட இந்த சங்கீத பகுதிக்காக அன்பு மகள் ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. சோஸ்திரிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த நல்ல நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. வாசித்த சங்கீத பகுதிக்காக நாங்கள் வருகிறோம் ஏசப்பா. நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. உம்முடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையாய் இருக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய ஜீவன் உமக்கு பாத்திரம் கிடையாது ஏசப்பா, ஆனால் அதை நித்தியமாய் நீர் எங்களை வழிநடத்தி வருகிறே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷம் முழுவதும் பரிபூர்ணமாய் நீங்க ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிறீங்க. அதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. சபையை பெருக வைக்க போகிறீங்க, அதுக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிக அதிக ஜனங்கள் இந்த இடத்தை நிரப்பி நீ நிரப்ப வைக்க போகிறீர். உமக்கு நன்றி
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளால இந்த ஆசீர்வாதத்தை நீ எங்களுக்கு பொழிய பண்ணும்படி உமக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீரே வழி நடத்தும். மீதி இருக்கிற ஒவ்வொரு வேலையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம், என்ன நேரம் பாது? ஏசப்பாக்கு காணிக்கை கொடுக்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த சபையை பொறுத்தளவுக்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் யாரை கொண்டாவது எழுப்பி கொடுத்து அழகாக இந்த ஊழியத்தை என்ன செஞ்சிட்ருக்காங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் உங்கள் காணிக்கையும் ஒரு பங்கு என்றால் அது ரொம்ப ரொம்ப மிகையாகிறது. உண்மையானது ஒன்று, சந்தோஷத்திற்குரியதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே கூட காணிக்கை ஆன்லைனில் செலுத்துகிறவர்கள் கீழே போடக்கூடிய நம்பரில் செலுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். செக், டிமாண்ட் டிராப் போன்றவைகள் அனுப்ப விரும்புவீர்கள் என்றால் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிறதான பேரில் எடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடல் பாடப்படும். இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நேசிக்கின்ற தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? பாடுமா? இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்னை நேசிக்கின்ற தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? உன்னை நேசிக்கின்ற தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? கோடி கோடியாய் சேர்க்கின்ற மனிதனே, கோடி கோடியாய் சேர்க்கின்ற மனுஷியே, நீ கொண்டு செல்ல முடியாதே, நீ கொண்டு செல்ல முடியாதே. அந்த பணம் உன்னை ஏமாற்றும், அந்த பணம் உன்னை ஏமாற்றும். இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்னை நேசிக்கின்ற இயேசுவை மறந்து எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? உன்னை நேசிக்கின்ற தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? உலகத்தின் அன்புக்காய் அலைகின்ற மனிதனே, உலகத்தின் அன்புக்காய் அலைகின்ற மனுஷியே, அந்த அன்பு உன்னை ஏமாற்றோ, உலக அன்பு உன்னை ஏமாற்றோ, அந்த அன்பு உன்னை ஏமாற்றும், உலக அன்பு உன்னை ஏமாற்றும். இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உம்மை நேசிக்கின்ற இயேசுவை மறந்து எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? உம்மை நேசிக்கின்ற இயேசுவை மறந்து எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்?
கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல கடவுளே, அன்றைக்கு உம்முடைய ஆலயத்திலே தன்னிடத்தில் வைத்திருந்ததை போட்ட ஒரு உதவியை பார்த்து சொன்னீர். உன்னிடத்தில் நீர் உள்ளதை போட்டாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தீரப்பா. இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கிற ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள் என்ன நிலையிலே தங்களிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற தேவன், இதுவரை அவர்கள் கொடுத்ததற்கு மேலாய் கொடுத்து ஆசீர்வதித்தீரே. அந்த ஆசீர்வாதம் உம்முடைய கரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து வர நீர் கிருபை செய்யும். அதை போல இந்த ஊழியமும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை அறிந்து அத்தனை பணிகளுக்காக நீர் செய்த அற்புதத்தின் நிமித்தமாய் தோத்திர காணிக்கைகளை, பொருத்தன காணிக்கைகளை, மாதாந்திர காணிக்கைகளை மணியாடர் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே சபையில் வந்து ஜெபித்து கொடுத்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். உம்முடைய வேதம் சொல்கிறதே, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று. என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று. அந்த பலன் பிள்ளைகளுக்குள் வர, அதை கேட்டு உம்மை தோத்தரிக்க, துதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எம்மட்டும் நடத்துனீங்க, எம்மட்டும் ஆசீர்வதித்தீங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் இந்த காலை பொழுதிலும் கூட ஒரு அழகான ஆலயத்தை நமக்கு கொடுத்து அருமையாய் உங்களையும் எங்களையும் ஆராதிக்க வைத்திருக்கிற ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சபை கூடி வருவதை விட்டுவிடாதருங்கள் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி தொடர்ந்து சபையின் ஆராதனைகளுக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அநேக பேரை நீங்கள் சபைக்கு அழைத்து வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு சில தவறான போதனைகள், தவறான மக்கள்கள் எழும்பிவிட்டார்கள். சபையை ஆராதனை கூட ஆன்லைனில் பார்த்தால் போதும், ஆன்லைனில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் போதும், ஆன்லைனில் காணிக்கை கொடுத்தால் போதும் என்று. அப்போ ஆசீர்வாதமும் நமக்கு ஆன்லைனில் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா சபை என்பது நம்மை உருவாக்குகிற இடம், நம்மை வாழ வைப்பதற்கான ஜீவ வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிற ஒரு இடம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இடம். இன்னொன்று, தேவனுக்கும் நமக்கும் நேரடியான உறவுகளை என்ன செய்கிற இடமாக இருக்கிறது, கனெக்ட் செய்கிற இடமாக இருக்கிறது. ஆகையால் திருச்சபைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும், தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக மறுமுறை கூட வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் உங்களை எழுப்பிவிட்டு அப்படியே நான் ஆராதனைக்குள்ள நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆராதிப்பதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒரு சில அண்ணன்மார்களுக்கு என்னை பற்றி தெரியும். அண்ணாச்சி கூட நான் வேலை பார்க்கும்போதும் சரி, அவங்க குளிக்கிற நேரம், கிளம்புற நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன செய்வேன் தெரியுமா? மொட்டை மாடியில் போய் உட்காந்து கையை நீட்டி என்னை அறியாமல் முழங்காலில் நின்று ஆராதிப்பேன். சில நேரம் ஆட்டோ வந்து கிளம்பிடும். எத்தனையோ நாள் திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். உண்மையா இல்லையா? திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் அப்படி ஆராதிக்கும் போது தான் ஒரு அழகான வீடும், ஒரு அழகான அலுவலகம், ஒரு அழகான ஆலயத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். சில அறிவிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாய் தர விரும்புகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு மதுரையிலே திருச்சபையாக நிறுவனமாக தலைமையிடமாக கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தொலைக்காட்சி, யூடியூப், வாட்ஸ்அப் ஊடாக அறிந்திருக்கக்கூடும். நீங்கள் அறிந்திருக்கிற, நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 2 ராஜாக்கள் புத்தகம் 7வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒரு 4 குஷ்டரோகிகளே ஒரு அருமையான வார்த்தையை சொன்னான். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் என்று. அந்த குஷ்டரோகிகளுக்கே நற்செய்தி அறிவிக்க வேண்டும், ஆண்டவர் தருகிற
விடுதலையை குறித்து சொல்ல வேண்டும் என்கிற பாரம் இருந்ததென்றால், இந்த பலகீனத்திலும் நடத்தப்படுகிற இந்த நற்செய்தி பணியை எடுத்து சொல்வது, இதை பார்க்கிற, இதில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் விழுந்திருக்கின்ற கடமையாக இருப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினால் நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் காலை 8 மணிக்கு, புதன்கிழமை ஆராதனை 12 மணிக்கு, மதியம் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு, மாதாந்திர வாக்குத்தத்த கூட்டங்கள் 6:30 மணிக்கு, 4வது சனிக்கிழமை தோறும் மிக அழகான அற்புதமான விடுதலையை தருகின்ற, தேசத்தின் நலனுக்காக கூடி ஜெபிக்கின்ற உபவாச கூட்டமும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டங்கள் அனைத்தும் நம்முடைய யூடியூப் சேனலில் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அப்லோடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஞாயிறு ஆராதனை மட்டும் விசேஷமாக ஜாய் டிவியில் திங்கட்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த ஆராதனை கூட நாளை தினத்திலே 11 மணிக்கு என்ன செய்யப்படும், ஒளிபரப்பு செய்யப்படும். ஆகையினால் இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் தேவனை எங்களோடு சேர்ந்து மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரிசி மளிகை திட்டங்கள் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து 6 குடும்பத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த 6 குடும்பத்துக்குமே இன்னும் ஸ்பான்சர் என்ன செய்யலை, நமக்கு கிடைக்கல. ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த குடும்பங்களிலும் ஒரு சில குடும்பங்களிலே இந்த மாதத்திலெல்லாம் தொய்வு இருக்கிறது. ஆகையினாலே புதிய நபர்கள் எழும்ப, கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் மறக்காமல் வாக்கு பண்ணினதை கொடுக்க, சூழ்நிலைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஜெபிக்க பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள், தொலைக்காட்சியில் பார்க்கிற மக்கள் தொடர்ந்து ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், ஒரு நபருக்கு செய்யணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு. 950 ரூபா ஆகுது. ஒருவேளை நான் 500 ரூபா தரையா, மிச்ச காசை நீங்கள் யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ண முடியுமா? தாராளமாக. உங்கள் திராணி எனக்கு தெரியாது, உங்களுடைய சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஜெபிப்போம். உங்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்து நீங்கள் உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வர பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாம் என்ன மாதம், லென்த் டேஸ் ஒன்று, இன்னொன்று பிள்ளைகளுக்கு எக்ஸாமு. அப்போ எக்ஸாமுக்குள்ளே ஃபைனல் பீஸு கட்டி முடித்தாதான் பிள்ளைகளை என்ன செய்ய விடுவாங்க, எக்ஸாம் எழுத விடுவாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நான் எப்போவுமே அழுது இந்த கூளை கும்பிடு போட்டு இப்படியெல்லாம் காணிக்க யாருக்கிட்டையும் கேட்குறதில்ல, கேட்க மாட்டேன். கர்த்தர் ஏவினா கொடுங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு உண்மையை சொல்வேன், ஒரு சாட்சியை சொல்வேன். இங்கே வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற அன்பு மகளுக்காக நான் ஜெபித்த போதும், மருத்துவம் படிக்கின்ற என் அன்பு மகளுக்காக நான் ஜெபித்த போதும், இந்த ஆண்டில் ஒரு குறைவில்லாமல் கட்டும்படி என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். மீதி உள்ள பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் எங்கிருந்தாவது யாருக்களையாவது என்ன செய்வாங்க, எழுப்புவாங்க. அதனால் ஜெபிக்க, உங்களை டேம்பீஸுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. சரி, ஒருவேளை உங்களுக்கு கேட்கலாம், ஊழியத்துக்கு அழைச்சா வருவீங்களாயா அப்படின்னு கேட்குறவங்க உண்டு. நிச்சயமாக அதுதான் என்னுடைய முழு நேர வேலையும். ஒரு நாள் நான் சும்மா சாப்பிட்டாலே கீழே இருக்கிறவங்களை கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க, என் கண்களில் எண்ணெய் அறியாமல் கண்ணீர் வரும். ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எத்தனை பேர் இந்த இடத்துல கேட்டிருக்கீங்க 4 மணிக்கு காலையில் பாட்டு சத்தம்? அக்கா கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்குங்க. ஆமேன். கீரைக்காரர் கூட சொல்லுவார் என்கிட்ட, என்னையா எப்படியா காலையில் இவ்வளவு சத்தமா, இவ்வளவு ஆராதனையா அப்படிம்பார். அப்படி என்னை அறியாமல் நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருப்பேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டாதான் நல்லா எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். சாப்பிட்ற 4 இட்லியும், காலையில் 4 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அதுலேயும் வாரத்தில் 3 நாள் என் சிறு வயது தொடங்கியே நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். வெள்ளி, புதன், ஞாயிற்றுக்கிழமையிலே என்னுடைய சிறு வயது தொடங்கியே நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஆனால் அழகான ஒரு உடல் அமைப்பை, நல்ல சுகத்தையும் பலனையும் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. சில காரியங்கள் அலைச்சல்னால வரும், அது அப்படியே மலை போல வந்தாலும் நம்ம பாடல, மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே, அப்படி அழகா மாத்திட்டு போயிடுவார். அதனால தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிங்க.
ஒரு நாள் இந்த ஆலயத்தை பார்க்க விரும்புவீர்கள் என்றால் கீழே போடக்கூடிய இலக்கங்களை தொடர்பு கொண்டு மதுரை பகுதியில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறமாக எங்களுடைய ஆலயம் இருக்கிறது. புதிய அப்டேட்டு கூட கூகுள் மேப்பில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதையும் நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி எங்களுடைய ஆலயங்களுக்குள்ளே வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. கர்த்தருக்கு சித்தமான வேலையில் பேசுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், ஜெபிப்போம். இப்போ சபை மக்கள் சொல்லுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை, பெண்கள் பக்கம் சத்தம் இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. அதனால எந்த நேரம் வேணாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு அப்படியே கர்த்தரிடத்துல கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் பாடி இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்களை ஆராதனைக்குள்ள நடத்த போறேன். அல்லேலூயா. கண்ணீரை காண்கிறார், கதறுதலை கேட்கிறார், வேதனை அறிகிறார். நமக்கு நமக்கு சத்தமா சொல்லுங்க, நமக்கு. எனக்கு கேட்கல, நமக்கு. ஆமென். இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள் தேவன் தந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னா இப்பவும் தெரிஞ்ச பாட்டு, என் இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகாதவர். அதனால நான் அவரை துதிக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாடுமா, நல்ல பாட்டு தானே, எல்லாம் பாடுமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உங்க சத்தம் கேட்கட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஸ்பீடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், சொல்லுப்பா. ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர். ஆமென். சர்வ வல்லவர், உங்களுக்கு சமாதானம் தருகிறார். சபையே, உனக்கு சமாதானம் தருகிறார். ரமஷதா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். உன் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வாயைத் திறந்து கண்ணீரை காண்கிறார். ஆமென். கதறலை கேட்கிறார். இந்த நாள் வரைக்கும் வேதனை அறிகிறார். ஆமென். வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார். இயேசப்பா, எனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து
சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஃபைனலா நொறுங்கொண்ட நெஞ்சமே, ஆமென், நோக்கிடு இயேசுவை. இயேசப்பா, நொறுங்கொண்ட நெஞ்சமே, எஸ் லார்ட் ஜீசஸ், நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் உண்மையா, உங்க குறைவு எல்லாம் நீக்கு. கூப்பிடு உண்மையா, பாடு மக்களே. கூப்பிடு உண்மையாய், உங்க குறைவெல்லாம் நீக்கு. சொல்லுங்க, என் குறைய நீக்குவாரு, என் குடும்பத்தினுடைய குறைய நீக்குவாரு, என் பிள்ளையினுடைய குறைய நீக்குவாரு, என் ஊழியத்தில் இருக்கிற குறைவுகள் மாறும், என் தெருவில் இருக்கிற குறை மாறும், என் ஆபீஸ்ல இருக்கிற குறைவு மாறும், என் பிசினஸ்ல இருக்கிற குறைவு மாறும், என் பிள்ளை எஜுகேஷன்ல இருக்கிற குறைவு மாறும். என் வேதனை அவர் அறிந்து விட்டாரு, எனக்கு விடுதலை தந்து விட்டாரு. இத்தனை மாதம், இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் என் கண்ணீரை காண்கிற தேவனாக, ஓ ரிபா ஷத ரபா லபா ரபா 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 இருந்தவர் இனியும் இருப்பாரே. எல்லா வாயை திறந்து என் கண்ணீரை கண்ட தேவன், என் கதறுதலை கேட்ட தேவன், என் வேதனையை அறிந்த தேவன் இந்த மாசத்திலும் என்ன நடத்துவாரு, இந்த வாரத்திலும் என்ன நடத்துவாரு, இந்த நாளிலும் என்ன நடத்துவாரு. ஓ, யாரு மாறினாலும் என் இயேசு மாற மாட்டாரு. அவர் ஒருபோது என்னை விட்டு விலக மாட்டாரு, ஒரு நாள் என்னை விட்டு விலக மாட்டாரு, ஒருபோது என்னை விட்டு கைவிட மாட்டாரு. எல்லா கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, அவர் என் கூக்குரலை கேட்பார், அவர் என் விண்ணப்பத்தை கேட்பார், அவர் என் கண்ணீரை துடைத்திருக்கிற தேவன், அவர் என்னை கரம் பற்றி நடத்தி இருக்கிற தேவன், என் அழுகையை களிப்பாய் மாற்றி இருக்கிற தேவன். இன்னும் நான் ஒன்று சேர்ந்து சபையோடு துதிக்கும் போது, இன்னும் நான் ஒன்று சேர்ந்து சபையோடு துதிக்கும் போது, இந்த தேசத்தில் எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு, என் குடும்பத்தில் எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு, என் ஆபீஸ்ல எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு, நான் படிக்கிற இடத்துல எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு, என் ஊருக்குள்ள எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு, இயேசுவின் நாமத்தில் வாய்க்காது, இயேசுவின் நாமத்தில் எழும்ப முடியாது, இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கையை தட்டு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஸ்பீடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சபை துதிங்க, சாத்தானை மிதிங்க, தேசத்தை சுதந்தரிங்க. என்னென்ன காரிய தடைவா இருக்கிறதோ தடைகளை உடைத்து போடுகிற தேவன், சர்வத்தையும் ஆள்கிறவர், சர்வ சிற்றிக்கும் எஜமானர், ஓ சர்வ வியாதிகளையும் எடுத்து போடுகிறவர். இப்பொழுது சபையாய் நீ கூடி துதிக்கும் போது, எங்கள் சபையோடு கனெக்ட் ஆகி நீங்கள் துதிக்கும் போது, உங்க மேல அவர் கிருபை இறங்கி வருது, உங்க மேல அவர் இரக்கம் இறங்கி வருது, அவர் தருகிற பலன் உங்களுக்குள்ளே வைக்கப்படுகிறது, அவர் கொடுக்கிற பூமியின் பலன் உங்களுக்குள்ளே வருகிறது, அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வருகிறது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, இயேசுவே இயேசுவே உங்க ஆசீர்வாதம், தாவீது கரில கிருபை, நிச்சயமான கிருபை, நிச்சயமான ஆசீர்வாதம். ஓ, என் சபையா சேர்ந்து துதிக்கும் போது, சபையோடு சேர்ந்து துதிக்கும் போது, துதிக்கி பாத்திரர், துயாதி தூயவர், துயரத்தை மாற்றுகிறவர், வியாதியை எண்ணிலிருந்து விளக்குகிறவர், விடுதலை தருகிறவர், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், எனக்காகவே எல்லாவற்றையும் ஓ செய்து முடித்தவர். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா, ஆமென். எல்லாம் வேகமா பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கையை தட்டு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்லா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயம் அதிசயமானவர். பாட பாட வரும். ஆறுதல் தருகிறார். கூப்பிடு. அதிசயமானவர். ஆமென். ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர். பாடுமா. சர்வ வல்லவர். ரீமா. ஓ சர்வ வல்லவர் எங்களுக்கு சமாதானம் தருகிறார். சொல்லும் போதே உங்க பிள்ளைக்கு சமாதானம், உங்க குடும்பத்துல சமாதானம், உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் சர்வ வல்லமையுள்ள தேவனினாலே வருகிறது. நல்லா 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 சொல்லுங்க. என் இயேசு அன்னைக்கு நல்லவரே, என் இயேசு இன்னைக்கு நல்லவரே, என் இயேசு அன்னைக்கு கைவிடல, இன்னைக்கு கைவிடல, என் இயேசு அன்னைக்கு விலகல, இன்னைக்கு விலகல. அதனாலதான் அவருக்கு பேரு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத 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 ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, நேச தெய்வம், இயேசு தெய்வம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நான் துதிச்சிட்டேன். தேவன் தந்த சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. தேவன் தந்த விடுதலையை யாரும் எடுக்க முடியாது. தேவன் தொடச்ச கண்ணீரை யாரும் எனக்கு வடிய வைக்க முடியாது. இனி கடன் பாரத்தினால கண்ணீர் வடிக்க மாட்டேன், வியாதியினால கண்ணீர் வடிக்க மாட்டேன், திருமண தடையினால கண்ணீர் வடிக்க மாட்டேன், கர்ப்பம் தரிக்க முடியலன்னு கண்ணீர் வடிக்க மாட்டேன், கோர்ட்டு கேஸ் இருக்குன்னு கண்ணீர் வடிக்க மாட்டேன். ஏனென்றால் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, ஓ கண்ணீரை காண்கிற தேவன், அதிசயமான தேவன், ஆறுதல் தருகிற தேவன், சர்வ வல்லமையின் தேவன், சமாதானத்தின் காரணர் எனக்கு 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 சொல்லுங்க. ரிஷுத 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 ரிபா ஷதா ரபா லபா ரபா நதா துரந்த ரமா நபா நபா. நல்லா சொல்லுங்க. எனக்கு 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 என் குடும்பத்துக்கு வச்சிட்டாரு, என் பிள்ளைக்கு வச்சிட்டாரு, என் பிசினஸ்ல வச்சிட்டாரு, என் வேலையில வச்சிட்டாரு, என் வெளிநாட்டு பயணத்துல வச்சிட்டாரு, என் ப்ரமோஷன்ல வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். நல்லவரையா அவரு, அவர் வல்லவரையா அவரு, உங்களை விட்டு விலகாதவரையா, உங்களை விட்டு கொடுக்காதவரையா, உங்களோடையே கூட டிராவல் பண்ணுகிறவரு. இந்த 2026 முழுவதும் சொல்லுங்க. எனக்கு கண்ணீர் இல்லை, எனக்கு கவலை இல்லை, எனக்கு கடன் பாரம் வராது, எனக்கு காயப்படுகிற அனுபவம் வராது. ஏன்னா என் போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறவர், என் போக்குவரத்தில் அவர் சமூகம் முன்னாடி செல்லும். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர். சொல்லுங்க. எனக்கு அதிசயம் செய்கிறவர். சொல்லுங்க. எனக்கு ஆறுதல் தருகிறவர். சொல்லுங்க. எனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க. எனக்கு சமாதானம் தருகிறவர். சொல்லுங்க. என் கூக்குரலை அறிகிறவர். சொல்லுங்க. என் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். பூமியின் பலனை நான் ருசிப்பேன். சொல்லுங்க. பூமியின் பலனை நான் ருசிப்பேன். அது தேவன் கரத்துல இருக்கிறது, அது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. எல்லாம் சொல்லுங்க. நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. நல்லா சத்தம் கேட்கணும். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். நீங்க இன்னைக்கு நான் சொல்ற இயேசுவின் நாமத்தில் அப்படியே உங்களுக்கு நடப்பதாக. கரங்களை தட்டி நல்லா சுதந்தரிக்க போற ஒவ்வொரு காரியத்தை மனசுல அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிட்டு, தேவனுக்கு முன்பதாக ஒருமுகப்பட்டு, இத மனுஷனுக்கு முன்பதாகவோ, இந்த கட்டைக்கு முன்பதாகவோ, கீபோர்டுக்கு முன்பதாகவோ அல்ல, உயிருள்ள உண்மையுள்ள உயிர் தந்த உயிரோடு எழுந்த உலக ரட்சகர், உலக ரட்சகர் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் ஒரே ராஜா இயேசு ராஜாவின் நாமத்தில் அறிக்கை பண்ணி இருக்கிறேன்.
என் குடும்பத்துக்கு வரும், என் பிள்ளைக்கு வரும், என் திருச்சபைக்கு வரும், செய்யற சின்ன சின்ன ஊழியத்துல வரும். அப்படியே கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற சாட்சிய நீங்க இந்த சபையில கொண்டு வந்து சொல்லுவீங்க. உங்க கண்ணீர் இப்பொழுதே தொடச்சாச்சு. கரங்களை தட்டி ஆமேன். உங்க கடன் பாரத்துக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. ஆமேன். உங்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. ஆமேன். அடுத்த வருஷம் நல்ல இடத்துல திருமணத்தை முடிக்கல, இந்த வருஷமே முடிக்க போறீங்க. வீடு கட்ட போறீங்க. அநேக பிள்ளைகள் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. புதிய நிலம் வாங்க போறீங்க, புது அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்க. சர்வ வல்லமையுள்ளவர் சொல்லிட்டாரு, அற்புதத்தின் தேவன் சொல்லிட்டாரு, அதிசயத்தின் தேவன் சொல்லிட்டாரு. அவர் கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. ஒண்ணுக்கு உதவாம ஓட்ட சட்டையை போட்டு கொண்டிருந்த எனக்கு ஒரு கேமரா, எனக்கு ஒரு சர்ச்சு, எனக்கு அதை குளிக்கிறதுக்கு சில மக்கள் நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். என் திருச்சபையில் கனெக்ட் ஆகியிருக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் அப்படியே பெற்றுக் கொள்வீர்களாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி செய்யற கர்த்தருக்கு ஒரு கைதட்டல் போட்டுருவோமா? நல்லா நல்லா நல்லா. வானத்தையும் பூமி படைத்தவர் உங்க கை காலை அசைச்சு ஆராதிக்கும் போது அறிக்கையை கேட்டு உங்களுக்கு அப்படியே செய்ய போறார். நான் விசுவாசிக்கிறேன். அநேக குடும்பங்களுக்குள்ள மாற்றம், அநேக குடும்பங்கள் கர்த்தரை சேவிக்கிற அனுபவம், அநேக பிள்ளைகளுக்குள்ள எழுப்புதலின் அக்கினி பரவ போகுது. அது தேவனுடைய அற்புதத்தினாலே, விடுதலையினாலே, விமோசனத்தினாலே. ரிஷ் ரிஷ் ர பா கா நா பா 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 பா. நடக்குது 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 நடக்குது. இயேசுவின் நாமத்தில் நடக்குது. இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான ஆண்டு. இந்த நாள் ஒரு வித்தியாசமான நாள். இந்த வாரம் ஒரு வித்தியாசமான வாரம். இந்த மாதம் ஒரு வித்தியாசமான மாதம். நீங்க விசுவாசித்தார் அவருடைய மகிமை, அவருடைய மகிமையை காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆதியும் அந்தமுமாக, அல்பாவும் மேகாவுமாக இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் ஆராதனையில் இவ்வளவு நேரம் நீர் கூட இருந்தேன். உம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் கண்ணீர் மாறும், எதிலெல்லாம் உம்முடைய ஆறுதல் வரும், எதிலெல்லாம் உம்முடைய அதிசயங்கள் கடந்து வரும், எதிலெல்லாம் நீர் அற்புதம் செய்வீர் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும், இந்த பேதைக்கு, இந்த பலகீன பாண்டத்திற்கு, இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர், அதிசயம் செய்கிற ஆண்டவர், ஜனங்களை எழுப்பி கொடுக்கிற ஆண்டவர், பிள்ளைகளை ஆராதிக்க வைத்திருக்கிற ஆண்டவர், சபையிலே பணி செய்வதற்கு சில பொறுப்புள்ள பிள்ளைகளை கொடுத்திருக்கிற ஆண்டவர். அப்படியே நீர் பார்க்கிற பிள்ளைகளுக்கு செய் ஆண்டவரை. நீங்க அப்படி செய்ய போறீங்கப்பா. அநேக சாட்சிகளை கேட்க போறேன்ப்பா. நமக்கு நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்க போறேன்ப்பா. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துறேன். எம்மட்டு நடத்துனீங்க, தொடர்ந்து அப்படியே நடத்துங்க. நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை செய்யுங்க ஐயா. இந்த ஆராதனையில ஆராதிக்கிற தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை கூட இப்பொழுது நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய தாசனாய் நின்று உம்முடைய உக்கிரானத்திலே நான் செய்ய போறேன். அடிமையை மறைத்து, அடிமையை மறைத்து, அடிமையை மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். திருச்சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் மறுபடியும் உங்கள் யாவரையும் இந்த வார்த்தையின் வேளையிலே, நற்செய்தி நேரத்திலே, ஜீவ வார்த்தையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் நம்மை நடத்தின கர்த்தர், இம்மட்டும் நம்மை தாங்கின கர்த்தர் தொடர்ந்து நம்மை தாங்க நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, அரசு அங்கீகாரத்தோடு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக செய்கிற இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க, உதவ உங்களை ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் நீண்ட நேரமாய் காத்திருந்தேன். நான் திரும்பவும் சொல்வேன், எனக்கு ஒவ்வொரு வாரமுமே ஒரு பப்ளிக் எக்ஸாமை போல தான் நான் எடுத்துக்கொள்வேன். எந்த அளவுக்கு பாஸ் ஆவேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில் பாஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இந்த நாட்களிலே நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒளி. ஒளி ஒளி என்றால் இன்னொரு பொருள் என்ன? வெளிச்சம். இப்போ கூட வெளிச்சம் இல்லைன்னா நம்ம ஷூட் பண்ண முடியாது, சர்ச்சுக்குள்ள உக்காந்துருக்க முடியாது. ஆனால் இந்த வெளிச்சம் நமக்கு உண்டாகுவதற்கு காரணம் யார்? அவரே இந்த உலகத்திலே எப்படி வந்தார்? வெளிச்சமாக வந்தார். ஆகையினால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் பேச போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நல்ல காரியத்தை யோவான் அங்கே ரொம்ப தெளிவாக தன்னை குறித்தும் தனக்கு பின்னால் வந்திருக்கிற வரக்கூடிய தேவனை குறித்தும் சொல்லியிருப்பான். இதெல்லாம் அடிப்படையான ஒரு சத்தியம். இதை எதுக்கியா இப்போ பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துடும், அப்படி தானேங்க? ஆனால் எத்தனையோ முறை நம்ம பாடும்போதும் அருணோதயமே ஒளி பிரகாச அசரீரே ஒரே சருவேசா வர வேண்டும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே. பாடும்போது கூட நம்முடைய சபையில் நிறைய பேர் பாடுறீங்க, சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் அந்த ஒளி நமக்குள் பிரவேசிக்கிறது என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் நம்மிடத்தில், நம்முடைய திருச்சபையில் மட்டுமல்ல உலகமெங்கிலும் குறைவாக இருக்கிறபடினால், பாவமும் இருளும் பெருகிறபடினால் மீண்டும் பேச ஆண்டவரால் ஏவப்பட்டிருக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை இன்னும் அறியவில்லை. அல்லேலூயா. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி வந்தார்னு பார்க்கிறோம். ஒளியாக வந்தார். அதுவும் சாதாரண ஒளி இல்ல, மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி நமக்குள்ள வந்துட்டா என்ன வந்திருக்கணும்? பிரகாசம் வந்திருக்கணும். பாடும்போது இருக்கிற பிரகாசம், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கிற பிரகாசம், நல்ல லைட்டை போட்டு காமிக்கிற பிரகாசம், பிரகாசுன்னு பேர் வச்சுக்கிற பிரகாசம் வாழ்க்கையில் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. கொஞ்சம் யோசிக்கணும். இந்த ஒளியை அவர் சாதாரணமா நமக்கு கொடுக்கல. இந்த உலகத்தில் ஒளியாக அவர் சாதாரணமா வரல. எப்படி வந்தார்? 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிமா. அடுத்த பகுதி கடந்து போல. 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மெய்யான பிரகாசிக்கிற ஜீவ ஒளியை அறியாம, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்துதான் ஒளியாக ஜீவிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாம இன்னைக்கும் எத்தனை பேர் இருளிலே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? உண்மையா பையா? ஆனா நான் சொல்றேன், சில காரியங்களை விட்டு கடந்து வந்தால்தான் நீங்க யாருக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும்? ஒளியின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். உண்மைங்க. விடாத வரைக்கும் சும்மா பாட்டு வேணா எப்படி பாடிக்கலாம்? எப்படி பாடிக்கலாம்? எப்படி? அதையே நீயே பாடியா? சரி, நானே பாடுறேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இயேசுவின் பிள்ளையாக இருந்தார் எந்த காரில் வந்தாலும் அவர் உங்களுக்கு நேச தெய்வமாக இருப்பார். அவர் அருளின வெளிச்சத்தினாலே உங்களால கடந்து போக முடியும். என்ன சொல்றீங்க? அப்படியா அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்கு கூட இன்னொரு விளக்கம் இருக்கு பாருங்க. யோபுவின் புத்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்துல அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு அழகா அவனுடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு சாட்சிய ரத்தின சுருக்கமா ஷவுட்ல அடிச்ச மாதிரி. உங்களுக்கு இல்லை, எனக்கு. ஏன்னா உங்களை சொன்னா கோச்சுக்குவீங்க. ஏயா உங்ககிட்ட காலையில வந்து உட்கார்றதே நீ கொடுக்குற கொடுப்பு தாங்க முடியல,
இது செவுட்டில் வேற அடிப்பீராயா? நான் எதுக்குங்க உங்களை செவுட்டில் அடிக்க போறேன்? ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அடிச்சா, நான் இன்னைக்கு ஒரு கன்னத்தில் அடிக்க போறேன். யாராரு 2 கன்னத்தை காட்ட போறீங்க? காட்டுவீங்களா? இல்லை எனக்கு மொத்தமாக சேர்த்து காட்டிட்டு போவீங்களா? சரி போகட்டும். 29:3 வாசிங்கம்மா. அப்பொழுது அவன் யார் பாதே? யார் அது? யோபு. சரி வாசிங்க. அப்பொழுது அவன், தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் அந்த இருளை நான் கடந்து போனேன். கரங்களை தட்டி கடந்து போங்கயா, சும்மா உட்கார்ந்து இருக்காத. இந்த ஒளியை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் அவர் எப்படி வந்தாரு? தன்னுடைய ஜீவனை குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக கொடுத்து வந்தார். ஆனா இன்னும் நீங்க உங்களுக்குள்ள பாட்டு மட்டும்தான். அருணோதயமே ஒளி பிரகாசா ஹசரி ரீ ரீ ரே ஓ ரே சருவேஷா. லோ, அந்த ஒளி நீங்களும் நானும் தான். அந்த ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தவர். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களையும் பிள்ளைகளாகும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொன்னார். அவர் இந்த உலகத்தில் எப்படி ஒளியாக வந்தாரோ, ஒளியான காரியங்களை, ஒளியிலிருந்து இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்டாரோ, நீங்களும் மீட்கப்பட வேண்டும், மற்றவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். நம்ம செய்யறோமா? செய்யல. ஆனா நான் சொல்றேன், அவருடைய வெளிச்சம் உங்கள்கிட்ட இருந்தா மட்டும்தான் இருளை கடந்து போக முடியும். இந்த வெளிச்சங்கிற வார்த்தை, ஒளிங்கிற வார்த்தை சாதாரண காரியம் கிடையாது. முதல்ல வேதத்தில் செஞ்சிருக்கிறத நம்ம பார்த்தலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனத்தை எல்லாம் அப்படி உட்கார்ந்து படிக்கும்போது தான் எனக்கு சில பாவத்துக்கெல்லாம் கை போனாலே அப்படி கூசிட்டு நடுங்குங்க. இல்லையா? உண்மையா சொல்றேன். காணிக்க பெட்டிக்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது கூட துணிகரமா நான் கையை நீட்டி ஜெபம் பண்ண மாட்டேன், தெரியுமா? ஏன்னா அந்த காணிக்கையை எடுப்பதுக்கு நமக்கு முதல்ல தகுதி இருக்கா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன். ஆனால் இன்னைக்கு சில பேர் அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்றேன், அந்த மெய்யான ஒளி உங்களுக்குள்ள கடந்து வந்தா அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீங்கள் கடந்து போகாம தான் இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். அநேக பேர் அநேக இடத்துல பேருக்கு தான் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த மெய்யான ஒளி உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தா கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை, துக்கம் இல்லை, முரட்டாட்டம் இல்லை, சண்டை இல்லை, முக்கோபம் இல்லை. அல்லேலூயா. சில காரியங்களை காமிக்கிறேன் பாருங்க. ஆமாங்க நீங்களே ஒத்துப்பீங்க. சரி, ஆசிரியர் மக்களே, 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, யாருங்க? பவுல். அவருக்கு இப்ப என்ன பேர் கொடுத்திருக்காங்க? சவுல். சவுலுங்கிற வார்த்தை இருளின் பேரு. சவுலுங்கிற வார்த்தை இருளின் பேரு. அதனால தானே என்னவோ அந்த சவுலும் கூட என்ன செஞ்சான்? விழுந்து போனான். எந்த சவுலு? இன்னொரு சவுல் வர்றான் இதுக்கு பின்னாடி. யாரு? யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? தாவீதாலையா? கதையை கெடுத்து விட்டீங்களா? தாவீது அதுக்கும் பின்னாடி வந்த ஆளு, சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு. சரி பரவாயில்ல, உற்சாகத்தில் ஒரு சில வார்த்தை அப்படித்தான் தடுமாறும். எங்க அண்ணன் ராசான்னு ஒரு அண்ணன் இருந்தாரு, முதல் ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில். ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு? எத்தனை வருஷம் ஏன் படுத்திருந்தானே டக்குன்னு ஒரு வருஷத்தை சொன்னார். பார்த்துக்க, ஒரு அடி. சில நேரம் அப்படித்தான் வார்த்தையில் என்ன செய்யுது? டங்கு ஸ்லிப் ஆயிடுது. ஆனால் நான் சொல்றேன், நாக்கும் டங்கு ஸ்லிப் ஆனா நம்மளும் சேர்ந்து ஸ்லிப் ஆயிடுவோம். ரொம்ப கவனமா இருக்கணும். சரி வாசித்திரு மக்களே. சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி சுற்றி பிரகாசித்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையோ என்றார். அடுத்து அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமான என்றார். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். அதுக்கு பின்னாடி அவனுக்குள்ள இருந்த அந்த முரட்டாட்டம் என்கிற இருள் விலகியது, கடினத்தன்மை என்கிற இருள் விலகியது, கொலைகாரத்தனம் என்கிற இருள் விலகியது.
ஓ ஏனா அவனுக்குள் பட்ட அந்த மெய்யான ஒளி பிரகாசம் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் பட வேண்டும். அந்த ஒளி உங்களுக்குள் வந்தால் மட்டுமே உங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயம் மாறும். வரணும்னா என்ன செய்யணும்? உங்களை நீங்க என்ன செய்யணும்? தாழ்த்தணும். அவன் கேட்டான் பார்த்தீங்களா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு சொல்றேன் கேட்கிற எல்லாரு மேலையும் அவருடைய ஒளியை மறுபடியும் போட்டு இந்த உலகத்துல இப்ப நீங்க அனுபவிக்கிற எல்லா கவலைகளையும் கர்த்தர் எடுத்து போட போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பவுலுக்குள்ள எத்தனை வேண்டாத காரியம் இருந்துச்சோ அத்தனை வேண்டாத காரியத்தையும் அந்த ஜீவ ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த பிரகாசிக்கிற ஒளி, அந்த உலகத்திற்கு நமக்காக வந்த ஒளி மாற்றியது என்றால், இன்றைக்கும் இந்த ஒளி இல்லாதவனை கொண்டு இயேசுவின் ஒளியினால் சொல்கிறேன், எனக்குள்ளும் அந்த மெய்யான ஒளி வருவதாக என்று சொன்னால் இந்த 2026 உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஆசீர்வாதம் வரும். இன்னும் நீங்க அந்த மெய்யான ஒளியை அறிந்தும் அறியாத போலேயே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அதுக்காக இருந்துட முடியுமா? அது வரும்போது வரட்டும், அப்படித்தானங்க? நிச்சயமா ஆமாவா? அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மாற்றம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ள வரணும். சில பேருக்கு சாதாரண விஷயங்கள்ல கூட அந்த ஒளியை தரிசிக்க முடியாதபடிக்கு தடைகள் இருக்கும். அதை கூட நான் உங்களுக்கு பைபிள் வசனத்தபடியே காமிச்சிட்டு போனால் நல்லா இருக்கும். இல்லைன்னா இவர் எப்போவுமே குத்தி காட்டுறாருங்க அப்படின்னு உங்களை காட்டி என்னையவே நான் ஒழுங்காக 1 மணி நேரம் இங்கிட்டு நிற்க முடியல, இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேன், நீ உங்களை வேற குத்தி காட்டி. சரி போகட்டும். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து கூட கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா தான் இருக்கும். வசனம் 1 2 கூட போனா தான் என்னவா? சாப்பிடும்போது நல்ல சட்னினா 1 இட்லி சேர்த்து வைங்க, அக்கா 1 இட்லி வைங்க, தம்பி 1 இட்லி வாங்கிட்டு வா. வாசிங்க மக்களே. 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை. தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஆமென். கையை தட்டுப்பா, சும்மா சொல்ற, கையை நல்லா தட்டி தான் சொல்லுங்களேன். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியை தாயா உங்களை தரிசிக்க கூப்பிடுறேன். இந்த ஒளியை தரிசிச்ச மோசஸ் வாழ்க்கை மாறுச்சு, அந்த ஒளியை தரிசித்த சவுல் வாழ்க்கை மாறுச்சு. இன்னைக்கும் அந்த மெய்யான ஒளியை நான் தரிசிக்கணும், மெய்யான ஒளியை குடும்பத்துக்குள்ள பிரகாசிக்கணும். கையை தட்டு, வாசிங்க. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆமென். அவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா நமக்குள்ள எப்பவுமே என்ன கிடையாது? இருள் கிடையாது. வாசிங்கம்மா வசனத்தை. நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நாம் நல்லா கவனிங்க, ஒளியை கண்டிருக்கிறேன் என்று சொல்லி, ஜீவ ஒளியை நானும் பார்த்திருக்கிறேன்னு சொல்லி, பிரகாசிக்கிற மெய்யான ஒளின்னு சொல்லிக்கிட்டு இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், இருளிலே என்னென்ன இருள் யார் யார் நடக்கிறோம் நமக்கே தெரியும். நான் சொன்னா வைவிங்க, இருக்க மாட்டாரியா அந்த ஆளு, இந்த ஆள்கிட்ட சில நேரம் எதையாவது உண்மையெல்லாம் சொல்லப்படாதுப்பா. அப்படி தானேங்க? நீங்க சொல்ல வேணாம். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பொய் சொல்கிறான் என்பது தேவனுக்கு தெரியும், அதில் இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பனும் கூட. ஆனால் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். வெளிப்படுத்த வேண்டிய விஷயத்தில் நீங்க பண்ற சேட்டையும் ஓட்டையும் கர்த்தர் வெளிப்படுத்தியே தீருவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. சரி வாசிருங்க. சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஆமென். இருக்கிறோமா இல்லையா? அப்பப்ப பொய் சொல்லுவையா, அதுக்காக எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், நீங்க அப்பப்ப பொய் சொன்னாலும் இருள தான் இருக்கீங்க, எப்பமாவது ஒரு பொய் சொன்னாலும் இருள தான் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள வந்திருக்கிறது அவர் ஜீவனால உண்டான மெய்யான பிரகாசிக்கிற ஒளி. அவரிடத்துல ஐக்கியம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டா எந்த சூழ்நிலையிலும் இருள் வருவதற்கு இடம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. சிலருக்கு இப்போ என்கிட்ட ஒரு நண்பர் பேசுறது போல தெரியுது, ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு. நான் அப்படித்தான் பிரதர் நினைக்கிறேன், ஆனால் எப்படியோ ஒரு விதத்தில் நான் என்ன செய்கிறேன்? விழுந்து போகிறேன். உண்மையாக அப்படி இருக்கலாம் சகோதரனே, கவலைப்படாதீங்க. அந்த சவுலை தொட்டு பவுலாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் கூட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உங்களுடைய ஒளியை பார்க்கணுமேன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வாசி மக்களே, தொடர்ந்து இன்னும் 2 வசனம் தேவைப்படுது. வாசி மக்களே. அவர் ஒளியாய் இருக்கிறது போல. அவர் எப்படி இருக்கிறாருமா? ஒளியா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எப்படி இருக்கிறாரு? ஒளியாய் இருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசு எப்படி இருக்கிறாரு? ஒளியாய் இருக்கிறார். ஆமென். ஒளியா இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடந்தால். நாமும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர், பிரதர், ஆல் ஆஃப் யுவர் சர்ச். நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இருக்கணும், இருக்கணும். அதுதான் ஒளி, அதுதான் இயேசுனுடைய அன்பை அறிந்திருக்கிறதற்கு அடையாளம். அதுதான் உங்களை பிரகாசிக்க பண்ணும். மக்களே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால். பாத்தீங்களா, இருள்ல இருந்தாலே பாவம் வரும். ஆனா அவருடைய இரத்தம் என்ன செஞ்சிருக்கு? ஜீவனை கொடுத்து ஒளியாய் வந்து நம்முடைய சகல பாவத்தையும் சுத்திகரித்திருக்கிறது. அதனால இப்போவாவது நான் யாரோட ஐக்கியமா இருக்க விரும்புறேன்? ஒளியோடு, இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிற. எனக்குள்ள எந்த விதத்திலையும் இருள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தடுமாற்றம், ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐசோலேஷன் இருக்கதாங்க செய்யும். ஏன்னா யாக்கோபு நிருபத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம், நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துல தவறி போகிறவர்களாக இருக்கோம். ஆனால் தேவ ஒளி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுல எவ்வளவு வேணும் என்ன செய்யக்கூடாது? இருள் இருக்க கூடாது. ஏன்னா சவுலுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் அவனை கொலையே செய்வேன்னு சொல்லி தூக்கி அடிச்சாலும் அவனுடைய வாழ்க்கையில இருளான காரியம் என்ன செய்யல? வருவதற்கு இடம் கொடுக்கல. அதே போல மோசேக்கு என்ன செஞ்சாரு? வெளிச்சத்துல தான் தரிசனமானார். உண்மையா இல்லையா? அக்கினி ஜுவாலை பற்றி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவன் கையில இரத்தக்கரை இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி யாரையாவது கொலை செஞ்சாரா மோசே? மூர்க்கத்தனமா பேசினாரா? ஐக்கியமா இருந்தாரா இல்லையா? என்ன செஞ்சாரு? 32வது அதிகாரம் 32வது வசனம் யாத்ராகமத்தை வாசித்து பாருங்கள். அவன் கதறி நிற்கிறான், இந்த ஜனங்களை மன்னிங்க, என்னுடைய பேரையாவது ஜீவ புத்தகத்தில இருந்து கிறுக்கி போடுங்க. எப்படி? ஏன்னா அவனுக்குள் பிரகாசித்தது, அவனுக்குள் வந்தது என்ன ஒளி? மெய்யான ஒளி, இருள் இல்லாத ஒளி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன வரணும்? ஒளி வரணும். எந்த ஒளி? ஜீவனை கொடுத்து மீட்டு இருக்கிற மெய்யான ஒளி வரணும். நிறைய ஒளி எப்படி இருக்குன்னா போலியான ஒளி இருக்கு. எப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சா காசுக்கு வாடகை கொடுத்து அப்பப்போ போக்ஸ் லைட் போடுறோம் பார்த்தீங்களா, சீரியல் லைட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒளி வருது. நான் சொல்றது அந்த மாதிரி ஒளி இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் காரிருளிலே நேச தெய்வமாக நடத்துகிற ஜீவ ஒளி. இன்னும் சொல்லப்போனா அதுல வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருளே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப அதே 1 யோவான் 2வது அதிகாரத்துல நல்லா இருக்கும் பாருங்க வசனம். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது. 4வது வசனத்தை வாசிமா. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். அவரை நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்கம்மா, பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அடுத்து அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். நடக்கிறீங்களா? நடந்தீங்கன்னா மெய்யான ஒளியில நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் நடந்த வழியில நடக்காத நீங்க இருளுக்குள்ள இருக்கீங்க, இன்னும் தவறான வழியில நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இனிதான் கீழே விஷயமே இருக்கு, சாராம்சமே இனிதான் இருக்கு. 9வது வசனத்திலிருந்து, சரி 8வது வசனத்திலிருந்து 11 வரைக்கும் படிச்சிருவோமே. வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். நான் அதுக்கு முன்னாடி பேசும்போது பழைய கற்பனையை சொல்றாரு. ஆனாலும் புதிய கற்பனையும் நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? எழுதுறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்றார் பாருங்க, நம்ம மேல நம்பிக்கை வச்சு புதிய கற்பனையா இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஆமென். சொல்லுங்க, இப்பமாவது எனக்குள்ள வரப்போகிறது மெய்யான ஒளி, எனக்குள்ள பிரகாசிக்க போகிறது மெய்யான ஒளி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்பா.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும். ஒளியிலே இங்க நீங்க கவனிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம இருள இருக்கிறதுக்கு நம்மளையே நாம தகுதிப்படுத்திக்கிறோம்னு சொன்ன பாத்தீங்களா? இன்னும் இருளுக்குள்ள தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? நமக்குள்ள ஒரு மனமாற்றம்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுல பெரிய விஷயமெல்லாம் நான் காமிக்கல, இன்னைக்கு நேரமும் இல்ல. சின்ன விஷயத்தை காமிச்சிட்டு போறேன் பாருங்க. வாசிமா, இப்ப வாசிமா, வசனம் புரியும். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஆமென். பாத்தீங்களா? சாதாரண விஷயம். நீங்க உண்மையாவே ஒளியில இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு கூட பிறந்தவங்க கிட்டையும் பெத்த பிள்ளைங்க கிட்டையும் தெருவில் அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவங்க கிட்டையும் விரோதம் காட்ட மாட்டீங்க. நான் உண்மையாக காட்ட மாட்டேங்க. நான் உண்மையாக காட்ட மாட்டேன். யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா எனக்குள் பிரகாசிக்கிறது, இனிமேலும் பிரகாசிக்க போகிறது மெய்யான தேவ ஒளி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க கூட அப்படி ஒரு தீர்மானம் எடுங்களேன். சொல்லுது பாருங்க, நீங்க ஒளியில இருக்கிறீங்கன்னு சொல்லலாம், ஆனா உங்க சொந்த சகோதரனை பகைத்தா கூட அதனால அந்த ஒளியின் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. தொடர்ந்து வாசிமா. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். கேட்டுக்கிட்டீங்களா? சாதாரண விஷயம். இதையே நம்ம செய்யாம அவனை போய் அவளை போய் அப்படிங்கிறமா இல்லையா? சொல்லுங்க. ஆனா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க யாருக்கு இல்லை சொந்தமா இருக்கிறீங்கன்னா இருளில் வாழ்கிறவர்களாய். இருள் எங்க இருக்கும்? சாத்தான் இருக்கிற இடத்துல இருக்கும். தேவன் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஒளி இருக்கும், வெளிச்சம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி வாசிருப்பா. அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. ஆமென். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் ஆமென் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறான். இன்னைக்கு நீங்க அறிஞ்சிட்டீங்க, பைபிளை படிச்சுட்டீங்க, ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டீங்க. சில கற்பனைகளை புதிய கற்பனையாகவும் சில கற்பனைகளை வேதத்தில் பழைய கற்பனையாகவும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் ஒளி என்பது எது என்பதை அறிஞ்சு நாம ஒளியா வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு இந்த 2026 முயற்சி எடுக்க போறீங்க? கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு தெரியுங்க, இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கும் கட்டாயமாக வெளிச்சம் தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் ஒளியாக வந்தார். அவர் வந்த உடனே இந்த பூமியை ஒழுங்குபடுத்துவதற்கும் எதைத்தான் உண்டாக்கினாரு? அதை கூட நம்ம பைபிள்லேயே பார்த்துருங்களேன். ஏன்னா ஆதி ஆகமத்தை தொடாமல் முடிச்சுட்டா இன்னைக்கு மோசஸ் மாரியப்பனுக்கு என்ன செய்யாது? தூக்கம் வராது. எங்கப்பா இருக்கு? முதல் அதிகாரம். இந்த வசனத்தை பார்க்கும்போது தான் இப்போ திருப்பரங்குன்றம் சம்பவம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும்ல என்ன சம்பவம்? திருப்பரங்குன்றம் சம்பவம் என்னப்பா ஓடிக்கிட்டு இருக்கு? கோர்ட்டில் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தீர்ப்பு வந்துச்சு தெரியுமா? 2 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு. ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் சொல்லி ஒரு மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு 171 பக்கத்தில் கொடுத்தாங்க. அவங்க அந்த தீர்ப்பு வாசிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. நீங்கள் வேணா திரும்ப கூட போய் யாராவது அட்வொகேட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அந்த தீர்ப்புடைய நகலை நீங்கள் எடுத்து கூட படிச்சுக்கோங்க. ஆதாரப்பூர்வமாக என்னால் சொல்ல முடியும். அவர் தொடங்கினது எது தெரியுமா? ஆதி ஆகமத்தை வச்சு தான் தொடங்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அறிஞ்சிருக்கிறேன் நமக்கு. அவ கூடயா, அவன் கூடயா, அவர் மீட்டிங்கா, அவர் சர்ச்சுக்கா. ஹலோ, இருக்கிறீங்களா? வாசிமா 3ஆம் வசனத்தை வாசிப்பா. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இதைத்தான் சொல்லி அந்த நீதிபதி தொடங்கினாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். முதல் வார்த்தையை, அந்த தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முதல் வார்த்தையை அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருந்தாலும் சரி, ஆனால் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். கடவுள் உலகத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. இது பைபிளின் வார்த்தை அப்படின்னு சொல்லி தான் அந்த தீர்ப்பையே தொடங்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நீதிபதிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனால் நான் இயேசுவின் பிள்ளை, நான் பயமே இல்லை, நான் ஒளி பிரகாசம், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் கிறிஸ்தவன். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கு? இருள் இருக்கு. இன்னும் இருள் இருக்கு. பாவம் என்கிற இருள் இருக்கு, சண்டை என்கிற இருள் இருக்கு, முட்கோபம் என்கிற இருள் இருக்கு, புடிவாதம் என்கிற இருள் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னைக்கு அதை எல்லாத்தையும் களையணும். களைஞ்சு தேவர் தருகிற வெளிச்சத்தினால திரும்ப யோபு சுகம் பெற்றதை போல அந்த ஒளி பட்டவுடனே அந்த ஒளியை ருசித்த சவுலின் வாழ்க்கையில பவுல் ஒரு மாற்றத்தை கண்டதை போல நீங்க அநேக இடத்துல அநேக சபைகளுக்கு
தூணாக மாறணும். சரி, தொடர்ந்து அந்த 2 வசனத்தை வாசிருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டானது. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். ஆமென். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆனா நம்ம இது தெரிஞ்சும் கூட இருள தான் உட்கார்ந்து கிடக்கும். ஆனா சொல்லும்போது 2 பேரும் சொல்லும்போது ஜெபம் பண்ணும்போது இருளின் பிள்ளைகளா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா இருளின் பிள்ளைகளாக தான் இருப்போம். ஆனா நான் ஒன்று சொல்றேன் கேட்டுங்களேன், இருளுக்கும் ஒளிக்கும் எந்த சூழ்நிலையிலுமே சம்பந்தமே கிடையவே கிடையாது. ஏன்னா அங்க சொல்லிட்டார் ஆண்டவரே தெளிவா, தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிச்சிட்டாரு. என்ன சொல்லுங்க, பிரிச்சிட்டாரு. அந்த இருளை தேடி சொல்லுங்களேன், பிரிச்சிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, பிரிச்சிட்டாரு. அந்த இருளை தேடி நானு போக மாட்டேன், ஏன்னா எனக்கான ஜீவ ஒளி என்னோடு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிமா. இருளையும் ஒளியும் பிரித்தார். அதுக்கப்புறம் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆமென். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆமென். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஆமென். இந்த முதலாம் நாள்லயே நிக்காதே, அடுத்த நாள் அவர் ஒளியை பிடிச்சு மேல வாங்க. அல்லேலூயா. இன்னும் இந்த வெளிச்சத்தை பத்தி மத்தேயு சுவிசேஷத்துல நச்சுன்னு செவுட்ல அடிச்ச மாதிரி நீங்க எப்படி இருக்கணுங்கிறத, நீங்க எப்படி சுவிசேஷம் சொல்லணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி அடையாளப்படுத்தி கொள்ளணும், அதுக்கும் இந்த வெளிச்சத்தை வச்சு ஒரு அழகான ஒரு டெபினேஷன் கொடுத்தாரு பாருங்க. 5:14 வாசிங்கம்மா. 5:14-15 மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வசனமெல்லாம். சிம்பிள் பிரசங்கம் தான். என்னை பொறுத்தளவுக்கு நான் பெரிய தியரியை எடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு பேசிட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி ஜென்டில்மேன் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை. ஒரு ஆர்டினரியாக பிரசங்கம் பண்ணுனா, தன் மெய்ப்பன் எப்படி சாதாரணமாக தன் ஆடுகளுக்காய் பரிதவிக்கிறானோ அப்படி உங்கள் மத்தியில் நின்னா போதுன்னு தான் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தர் இதை அழகாக விளைய பண்ணிட்டு இருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். வாசி மக்களே 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைப்பா. இருக்கீங்களாமா? இருக்கணும்னு தான் பிரதர் நினைக்கிறேன். அப்பப்ப ஃபோன் பண்ணி லைட்டை அமர்த்தி போடுறாரு. அந்த லைட்டை சொல்லலை, வாழ்க்கையில் இருக்கு பார்த்தீங்களா அந்த லைட்டு. வீட்டில் இருக்கிற சுவிட்சை சொல்லலை நானே. 8 மணிக்கு ஃபோன் வந்துடுது, என்ன செய்யறது? 7 மணிக்கு ஃபோன் வந்துடுது, என்ன செய்யறது? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, வில்லங்கமான ஆளா இருப்பான் போலையோ, கண்ணு மட்டும் தெரிஞ்சிருந்தா ஊரை வித்துப்படுவான். நான் சொல்றேன், கண்ணு மட்டும் தெரிஞ்சிருந்தா இன்னும் ஜீவ ஒளியை பார்த்துருப்பேன். ஆனால் என் தேவன் சொல்லிட்டாரு, இவன் இப்படி பறந்திருக்கிறது இவன் செய்த பாவம் இல்லை, என் நாம மகிமைக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னும் மகிமைப்படுத்துவேன் இந்த ஒளியை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி வாசிருங்க, தொடர்ந்து வாசி மக்களே. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்க மேல என் மேல ஒரு நம்பிக்கை சொல்றாரு பாருங்க. மலையின் மேல நீ இருக்கக்கூடிய ஒரு பட்டணம், ஒளி வீசக்கூடிய பட்டணம். ஆனா நீ என்ன செய்யற? இருளுக்குள்ள தேவ ஒளியை கண்டும் கூட இருளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நானா 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 அப்படியே உட்காந்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்க தரைய. வாசி மக்களே. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்களே, அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வெளிச்சம் இருந்தாதான் நீ நன்மை செய்ய முடியும். வெளிச்சம் இருந்தாதான் இருளில் இருந்து வெளியே வர முடியும். வெளிச்சம் இருந்தாதான் தெளிந்தவனா நீ நடக்க முடியும். அப்ப இந்த உலகத்துல எல்லாவற்றுக்குமே என்ன தேவை இருக்கு? வெளிச்சம் தேவை இருக்கு. அப்ப நீங்க என்ன தீர்மானம் எடுக்கணும்? மெய்யான ஒளி எனக்காக இறங்கி வந்தது. அந்த ஒளி அடைந்திருக்கிறவனுக்கு எவ்வளவேனும் இருள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இருள் தாவீதின் வாழ்க்கையில திரும்ப வரல, சவுலின் வாழ்க்கையில திரும்ப வரல, யோபுவின் வாழ்க்கையில அவரை கண்ட ஒளியில திரும்ப வரல, மோசையுடைய வாழ்க்கையில வரல. இந்த மோசஸ் மாரியப்பன் கூட பாருங்க, வாரம் எப்படியாவது டிவியில பார்த்துடுறேன், அவர் சந்தோஷமா இருக்காருன்னா அந்த மெய்யான பிரகாசிக்கிற ஒளி எனக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, தேவையானதை கொண்டு வரும். ஆகையினால எந்த சுகத்துக்காகவும் எந்த காரியத்துக்காகவும் இந்த உலகத்தில் சத்துரு கொண்டு வருகிற தந்திரமான இருளான பாவமான வஞ்சனையான காரியத்துக்கு விழுந்து போக மாட்டேன். ஏன்னா என்ன பார்க்கறது ஒரு மெய்யான ஒளி, என்ன பார்க்கறது ஒரு மெய்யான ஒளி.
எனக்காக கடந்து வந்தது ஒரு மெய்யான வழி. அந்த ஒளி எனக்குள்ள பிரகாசிக்கணுங்கிறதுக்காக இந்த சகோதரன் பேசிட்டு இருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷத்துல எனக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் மாறி என்னை பிரகாசிக்கிற இயேசுவை மட்டும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழும்பி நின்று ஜெபிக்க போறோம். உத்தரவாதத்தோட, ஒரு கேரண்டியோட, ஒரு ஷூரிட்டியோட, ஒரு தீர்மானத்தோட நாம கடந்து போக போறோம். அந்த கிறிஸ்து அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் சொல்றேன், நட்சத்திரங்கள் நமக்கு முன்பதாக காட்டப்பட்டிருக்கிறது போல இந்த வேத வசனமெல்லாம் நமக்கு ஒரு நட்சத்திரமாக எடுத்துக்கொண்டு எல்லாரும் அப்படியே அது பாதை காட்ட முன் செல்வேன், முன் செல்வேன், பின் செல்வேன், பின் செல்வேன் சொல்லி இயேசு பாதை காட்ட, இரட்சகர் கை பிடிக்க நான் பின் செல்வேன் சொல்லி அப்படியே ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை இருளில் இல்லை வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சமாய் அவரே உங்களுக்கு இருந்து நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. பாடுமா? எத்தனை பேர் சொல்ல பாருங்க, இப்ப கூட எனக்கு அவர் ஜீவனுள்ள ஒளி, ஜீவ ஒளியாக வந்தாரு, ஜீவ தண்ணீரா வந்தாரு, ஜீவ அப்பமா வந்தாரு, பிரகாசிக்கிற மெய்யான ஒளியா வந்தாரு. அவர் வந்திருக்கிற இடத்துல அவரை நான் பார்க்கும்போது இந்த உலகத்துல எந்த விதமான இருளும் என்ன ஒன்னும் செய்ய முடியாது. இப்போ நான் பிடிக்க போறது, நான் சொல்ல போறது, அவர் தான் எனக்கு சத்தியம், அவர் தான் எனக்கு வழின்னு சொல்ல போறேன். ஹல்லேலூயா. பாடுமா? கர்த்தர் இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்க போறாரு எனக்கு தெரியல. ஆனா ஒப்பு கொடுத்தா உங்களை இன்னைக்கு அப்படியே எல்லா விதமான இருளான புறம்பான அந்தரங்கமான கிரியைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. சொல்லுங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதியில். பாடுமா? என்னாலன்றி உனக்கு நிம்மதி. ஆமென். என்னாலன்றி உனக்கு விடுதலையில். அதனால நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. இன்னொரு முறை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம். சொல்லுங்க. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்னொரு முறை. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம். சொல்லுங்க. நீ நம்பும். ஆமா, நான் நம்புற மனுஷன் கைவிடுவாங்க. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம். சொல்லுங்க. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதனால நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, எனக்குள்ள அந்த பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இப்பொழுதே எனக்குள்ள இருக்கிற பாவத்தை, எனக்குள்ள இருக்கிற அந்தரங்க கிரியைகளை, எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகளை எடுத்து போட்டு இருளான வாழ்க்கை அகற்றும் சொல்லுங்க. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களை, அர்ப்பணிக்கிற உங்களை, அன்றைக்கு எப்படி சவுலே 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 என்று பெயர் சொல்லி அழைத்தாரோ அதே போல உங்களை பெயர் சொல்லி அழைத்து அந்த சவுல் பவுலாய் மாற்றி அநேக திருச்சபைகளுக்கு நிருபங்களை எழுதினான் என்றால் இன்றைக்கு அநேக வீட்டுக்கு உங்கள் மூலமாக அந்த பிரகாசிக்கிற மெய்யான கொளியை கொண்டு போகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி.
ஆண்டவரே என்ன அப்படி மாத்துங்கப்பா, என்ன அப்படி மாத்துங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, பவுலை போல கேளுங்க. நான் என்னப்பா செய்யணும்? என்கிட்ட இருக்கிற இருள் போகிறதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? என்கிட்ட இருக்கிற மரட்டாட்டம் போறதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? என்கிட்ட இருக்கிற கடின தன்மை மாறுவதற்கு நான் என்னப்பா செய்யணும்? என்கிட்ட இருக்கிற இச்சைகளின் ஆவி வெளியே போறதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? ஐயா, என்னால விட முடியலையா? ஆனா நீங்க விட முடியும். நீங்க உங்களை பார்த்துட்டு அந்த இருள் மறையும் நான் நம்புறேன். ஏன்னா எவ்வளவேனும் இருள் இல்லைன்னு சகோதரன் பேசினாங்க. உங்க வார்த்தைய நான் நம்புறையான்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்களை கடன்ல விழ வைக்கிற இருள் மாறும். ஆமென். உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிற இருள் மாறும். திரும்ப திரும்ப உங்களை பலகீனப்படுத்துற நோயில விழ வைக்கிற இருள் மாறும். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நான் இயேசுவின் ஒளியை ருசிக்க வந்திருக்கிறேன். அவர் எனக்காக உண்டான ஒளி, அது ஜீவ ஒளி, ஜீவ ஒளி. நான் இப்ப எல்லா ஒளியில, எல்லா உலக பிரகாரமான ஐக்கியத்தை விட இயேசுவின் ஒளியில ஐக்கியப்பட போறேன். இருள் இல்லாத ஒளியை தரிசிக்க போறேன். பிரகாசிக்கிற ஒளியை தரிசிக்க போறேன். மெய்யான ஒளியை தரிசிக்க போறேன். இப்பொழுதே என் இருள் எல்லாம் எடுத்து போட்டுட்டார். நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தில் இனி வறுமை வராது, என் குடும்பத்தில் தரித்திரம் வராது, என் குடும்பத்தில் வியாதி வராதுன்னு சொல்லுங்க. அந்த பவுலும் மோசையும் சந்தோஷமா இருந்தது உண்மைனா, இந்த ஒளியை பற்றி பிடித்த மோசஸ் மாரியப்பன வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்தது உண்மைனா, இதை அபியாசப்படுத்துற விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த மெய்யான ஒளி தந்திருக்கிற வாக்கு தத்துவம், அவரே ஜீவ ஒளியாய் வந்தபடினால், அவரே நல்ல பங்காய் வந்தபடினால், அவரே கிருபாதார பலியாய் உங்களுக்காய் கொடுத்தபடினால், உங்கள் பாரங்களை எல்லாம் அறிந்திருக்கிறபடினால், அவரே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சரியானபடி கொடுத்து வாலாக்காம தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைப்பார். அந்த தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அதனால இன்னைக்கும் இதை பார்க்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற என் அன்பான தேவஜனமே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இயேசுவின் பிள்ளைங்கிறத மறந்து போகாதீங்க. எவ்வளவேனும் இருள் வர நான் இடம் கொடுக்க மாட்டேங்கிற தீர்மானத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஒளி எப்படி இருக்கும் என்பதை பார்க்க முடியாத என்னை கொண்டு இந்த உலகத்தில் வெளிச்சம் நல்லது என்று கண்டு நீர் வெளிச்சமாய் வந்து இந்த உலகத்தில் செய்த அற்புதங்களை அதிசயங்களை ருசித்த நான் இன்றைக்கும் அந்த மெய்யான ஒளியாக உம்மை பின்பற்ற அநேகருக்கு நீர் போட்ட வார்த்தையை வைத்திருக்கிறேன். எத்தனை மனிதருக்குள் எத்தனை விதமான இருள் இருக்கிறதோ, பாவம் இருக்கிறதோ, காரில் மூடிக்கொண்டிருக்கிறதோ, பாதாளத்துக்கு எதுவான நரகத்திற்கு எதுவான காரியங்கள் இருக்கிறதோ, கடின தன்மை கடின கழுத்துக்கள் இருக்கிறதோ நான் அறியேன். ஆனால் எல்லாவற்றையும் மெய்யான ஒளி எனக்காக வந்தது. அந்த மெய்யான ஒளி என்னை பிரகாசிக்க பண்ணும். அந்த மெய்யான ஒளியை கண்டவது சவுலுக்கும் மோசைக்கும் மோசஸ் மாரியப்பனுக்கும் ஒரு மாற்றம் வந்தது. என் வாழ்க்கையிலும் இருளை விடும்போது மாற்றம் வரும் என்று விசுவாசிக்கிறேன். அத்தனை பிள்ளைகளுக்கும் மாற்றத்தை கண்டு ஆசீர்வாதத்தை கண்டு உம்மை தோத்தரிக்க துதிக்க நீங்க கிருபை செய்யுங்க. நான் யாருடைய முகத்தையும் பார்க்கல, நிறத்தையும் பார்க்கல. உம்முடைய ஒளியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒளியாயிருந்து பாதை காட்டட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.